2 ஒலிவ மரங்களும் குத்துவிளக்கும் என்ற தரிசனத்தை பார்க்க போகிறோம். சகரியாவுக்கு ஆண்டவர் ஒரு அழகான தரிசனத்தை கொடுக்குறாங்க. அதில் 2 அழகான ஒலிவ மரமும் அதற்கு நடுவில் 7 தண்டுள்ள குத்துவிளக்கும் இருப்பதை பார்க்க முடிகின்றது. இந்த ஒலிவ மரத்திலிருந்து வரக்கூடிய குழாய்கள் தங்கத்தினால் செய்யப்பட்டதாகவும் அந்த எண்ணெயின் மூலமாக குத்துவிளக்கு பிரகாசமாக எரிவதாகவும் தெரிகிறது. இதனுடைய பின்னணி சரித்திரம் என்னங்கிறத தெரிந்து கொள்ளலாம். பிற்பாடு அர்த்தத்தை நாம புரிந்து கொள்ளலாம். இஸ்ரவேல் மக்கள் 70 வருடம் பாபிலோன்ல அடிமையா இருந்தாங்க. பிற்பாடு கோரேஸ் மன்னனால் மீட்கப்பட்டு விடுதலையாக்கப்பட்டு எருசலேமுக்கு வந்து தேவாலயத்தை மறுபடியும் கட்டுவதற்கு அஸ்திபாரம் போட்டாங்க. ஆனா 16 வருடங்களாகியும் தேவாலயத்தை கட்டவே முடியல. இந்த நேரத்தில் தான் சகரியாவுக்கு இந்த தரிசனம் கொடுக்கப்பட்டது. அப்படி என்றால் இந்த 2 ஒலிவ மரங்களின் அர்த்தம் என்ன, குத்துவிளக்கின் அர்த்தம் என்ன, அதை பிரகாசிக்க பண்ணக்கூடிய எண்ணெய் என்பது எதை குறிக்கிறது என்ற 3 கேள்விகள் நமக்கு தோன்றுகிறது. முதலாவதா இந்த ஒலிவ மரம் யாரை குறிக்குது அப்படின்னா தேவனுடைய அபிஷேகம் பெற்றவர்களை குறிக்குது. அது யாரு அப்படின்னா இஸ்ரவேல் மக்களை பாபிலோன்ல இருந்து எருசலேமுக்கு விடுதலையாக்கி அழைத்து கொண்டு வந்த தலைவர்களில் பிரதானமான தலைவன் செருபாபேல், இரண்டாவதாக பிரதான ஆசாரியன் யோசுவா. இந்த இருவரும் தான் இஸ்ரவேல் சபையை வழிநடத்தி வந்த அபிஷேகம் பெற்றவர்கள். இந்த இருவர் மூலமாக 7 தண்டு உள்ள குத்து விளக்கை ஆண்டவர் பிரகாசமாக எரிய பண்ண போகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அது என்ன குத்து விளக்கு, அதன் அர்த்தம் என்ன என்று யோசித்தால் குத்து விளக்கு என்பது தேவனுடைய திருச்சபையை குறிக்கிறது. அப்படி என்றால் இஸ்ரவேல் மக்களை குறிக்குது. அப்ப 2 ஒலிவ மரங்களான செருபாபேல் மற்றும் யோசுவா இஸ்ரவேல் ஜனத்தின் இதயத்தை பற்றி எரிய பண்ண போகிறார்கள் என்பதை நாம புரிந்து கொள்ளலாம். ஆனாலும் அவர்களுடைய பலத்தினால் அல்ல, எண்ணெய் என்பது ஆவியானவரை குறிக்கிறது. ஆவியானவரின் ஒத்தாசையால் இந்த செருபாபேல் மற்றும் யோசுவா இணைந்து இஸ்ரவேல் மக்களுடைய இதயத்தை துவண்டு போகச் செய்யாமல் மறுபடியும் பற்றி எரிய செய்து தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கான உந்துதலையும் செயல்பாடையும் தேவன் செய்ய போகிறார் என்ற அர்த்தமுடைய ஒரு தரிசனத்தை தான் நாம் பார்க்கலாம். நாமும் நம்மை சுற்றிலும் உள்ள இயேசுவை விசுவாசிக்கக்கூடிய யாவருடைய இதயத்தையும் எழுப்புதல் தீயை ஏற்றுவோம். பகிர்வோம் இயேசுவை. என்றும் அன்புடன் பைபிள் ஸ்கூல்.